الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من أرسله رحمة للأنام إذ لولاه لكانت أحوالهم أقبح من الأنعام وعلى آله برة الكرام وأصحابه مسابيه ظلام ومن تبعهم بإحسان إلى يوم تنطق فيه الأعضاء وتبكم فيه الأبصار صلاة وسلاما دائمين متتابعين أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவையோடு நம்முடைய பசியையும் தேவைகளையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா அவனை நோக்கி அரவணைக்கக்கூடிய ஒரு சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நட்பு ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற ஒரு தலைப்பிலே சுருக்கமாக உங்களோடு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். மனித வாழ்க்கையிலே நட்பு என்பது மிகவும் இன்றியமையாத, தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. யாராவது ஒருவர் எனக்கு எந்த நண்பனும் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் யோசிக்கப்பட வேண்டிய ஒருவர். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையிலே தன்னோடு தோழமை கொள்ளக்கூடிய, தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, தனக்கு ஆறுதல் தரக்கூடிய நட்புகளை நோக்கி விரும்பியோ விரும்பாமலோ அவன் தேவைப்படுகிறான். இது யதார்த்தமாக மனித வாழ்விலே நாம் காணக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவனை சூழ உள்ள மனிதர்கள், அவனோடு உறவாடுகிற நண்பர்கள், அவன் சேர்ந்திருக்கிற கலாச்சாரம், இப்படி அவனை சூழ உள்ளவைகளால் சில தாக்கங்கள் அவனுக்கு ஏற்படுகின்றன. அவன் பிறந்த அல்லது வளர்ந்த சூழல், அவனுடைய கிராமம், அவனுடைய மொழி, அவனுடைய கலாச்சாரம், இவைகளெல்லாம் மனித வாழ்விலே தாக்கம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த சூழலில் வாழ்கிறோமோ அந்த சூழலுடைய தாக்கம் இருக்கும். நாம் எந்த நண்பர்களோடு பழகுகிறோமோ, உறவாடுகிறோமோ, அவர்களுடைய தாக்கம் இருக்கும். சில நேரங்களில் சில சூழல் மனிதனுடைய குணங்களை எப்படி மாற்றுகிறது என்றால், சில நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றுகிறது. உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் 99 கொலைகளை செய்த ஒருவர். அந்த மனிதர் 99 கொலைகளை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஒரு அறிஞரிடத்துல போய் இதற்கான ஃபத்வாவை கேட்கிறார். இப்படித்தான் 99 கொலையை நான் செஞ்சிட்டேன், எனக்கு தௌபா இருக்கிறதா, மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த அறிஞர் சொன்னார், உனக்கு மன்னிப்பா, உனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று சொன்ன போது அவரையும் கொலை செய்கிறார். காரணம் என்னன்னா, அவர் அடைந்த அந்த சூழல், அவருடைய அந்த நெருக்கமான மனநிலை, அவருக்கு என்ன செய்யறன்னு தெரியாம தடுமாறுகிறார். ஆனால் ஒன்று மட்டும் அவருடைய நோக்கம், நான் மீள வேண்டும்,
நான் திருந்த வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் ஒரு அறிஞரிடத்தில் போய் கேட்கும்போது அந்த அறிஞர் சொல்றார், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தௌபாவுக்கும் இடையிலே யார் திரை போடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்றார். நீ தௌபா செய்யணும்டா, நீ திருந்தணும்னு சொன்னா ஒரு பூமி இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு நீ செல்ல வேண்டும். அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், நீயும் அவர்களோடு சேர்ந்து கொள். உன்னுடைய பூமிக்கு நீ திரும்பி வராதே, இது ஒரு கெட்ட ஒரு பூமியாக இருக்கிறது என்று அவருக்கு அறிவுரை சொல்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதுல நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஃபலா தர்ஜி இலா அர்திக், உன்னுடைய பூமிக்கு திரும்பி வராதே, ஃபஇன்னஹா அர்துசு, இது கெட்ட ஒரு பூமி என்று அவர் சொல்றார். கெட்ட பூமினா விவசாயம் செய்ய முடியாத அந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டதல்ல. இந்த 99 கொலை செய்தவர் ஏதோ ஒரு வகையில் அவருடைய சூழல் அவரை அப்படி ஒரு நிலைமைக்கு தூண்டி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மனிதன் வாழ்கிற சூழல், அவனை சுற்றியுள்ள மனிதர்கள், அவனோடு உறவாடுகிற நண்பர்கள் அவனுடைய தன்மைகளை சில நேரம் மாற்றுகிறார்கள். நாங்கள் மனித வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது எத்தனையோ கைவிடப்பட்ட மனிதர்கள், குடும்பங்களால், தாய் தகப்பனால், ஏனியவர்களால் கைவிடப்பட்ட மனிதர்கள் தங்களது நண்பர்கள் மூலமாக சமூகத்தில் நல்ல ஸ்தானங்களை அடைந்தவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். மறுபுறத்தில் நல்ல குடும்ப பின்னணியிலே உருவாக்கப்பட்டவர்கள், நல்ல மனிதர்கள், அவர்கள் சேர்ந்த அந்த நட்பு வட்டாரங்களால் ஒரு மோசமான நிலையை அடைந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். இது மனித வரலாற்றிலே அன்றாடம் நாம் கண்டு வரக்கூடிய நிகழ்வுகள். எனவே நட்பு என்பது மனித வாழ்க்கையின் குணங்களில் அது செல்வாக்கு செலுத்துகிறது. நீங்க ஒருவரோடு பழகும் போது, உறவாடும் போது, தோழமை கொள்கிற போது, அந்த நட்பு காலப்போக்கில் அவரை நீங்கள் ரசிக்கும் போது, அவருடைய தன்மைகள் உங்களை அறியாமலேயே உங்களுடைய பேச்சில் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கலாம், உங்களுடைய பண்பில் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கலாம். அதனாலதான் நீங்க பாருங்க, ஒருவன் எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறானோ அந்த கலாச்சாரம் அவனுடைய பேச்சில் என்ன செய்யும், பிரதிபலிக்கும். அடிக்கடி சினிமா பார்க்கிறவங்க ஜோக் சொல்லும் போது கூட சினிமா நகைச்சுவை தான் சொல்லுவாங்க. சில பிள்ளைகளை பாருங்க, அவங்க உருவாக்கப்பட்ட அந்த சூழலுடைய தாக்கம் அவங்களோட பேச்சில விளங்கும், அவனோட வார்த்தையில விளங்கும், அவனோட பண்புல விளங்கும். எனவே மனித வாழ்க்கையில் சூழல் எப்படி அவனுக்கு மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்துமோ, நட்பு என்பது மிக முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்நியர்களுடைய கலாச்சார தாக்கம் பெரும்பாலும் நம் சமுதாயத்தில் உருவாவதற்கு என்ன காரணம்னா, அந்த கலாச்சாரம் அவங்களை அறியாமலேயே அவங்களோட வாழ்க்கையில நுழையும். இப்ப உதாரணமாக நம்ம வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க, நாம் ஒவ்வொன்றை செய்யும் போதும் ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு சில நேரம் பின்னணியாக இருக்கும். சரி, ஆடையிலும் இருக்கலாம், நம்முடைய தோற்றத்தில் இருக்கலாம், நம்முடைய வீடு கட்டும் போது வரலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை நீங்கள் முழத்துக்கு முழம், ஷிபரன் பிஷிபரின், சாணுக்கு சான் நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஒரு உடும்பு பொந்துக்குள் அவர்கள் நுழைந்தாலும் கூட நீங்களும் அந்த உடும்பு பொந்துக்குள்ள நுழைவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன காரணம்? இதுதான் சூழலின் தாக்கம் என்று நாங்கள் என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். என்ன பிரச்சனை? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நட்பு என்பதனுடைய மனித வாழ்க்கையில் அது எப்படி தாக்கம் செலுத்துகிறது என்ற சுருக்கத்தை நீங்கள் என்ன செய்யலாம், இவைகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இது முதல் அம்சம். அடிப்படையாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அல்லாஹ் தஆலா இந்த நட்பு சம்பந்தமாக பேசுகின்ற செய்திகளோடு மனித வரலாறு, மனித வாழ்க்கையினுடைய தொடர்புகளை பற்றி பேசுகிறார். சரியா? மனித வாழ்க்கையினுடைய தொடர்புகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த மனிதர்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை பற்றி சொல்றாங்க.
ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னொரு மனிதனோடு உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. அந்த நெருக்கம் உரிய காரணம் இல்லாத போது அது சிதைவடையவும் கூடாது. சில நேரம் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மதத்தோடு தொடர்பில்லாத ஏனையவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சரியான ஒரு காரணம் இல்லாத வரையும் மனித உறவுகள் சிதைவடையக்கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். நட்புக்கு முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். மனித சமூகத்தை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகிற போது கூட எப்படி சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் எங்க ஸ்டார்ட் ஆகுதா? உங்களோட வாப்பா அம்மா ஒண்ணுன்றாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். லிதஅரஃபு, கிளை கோத்திரங்களாக நாம் ஆக்கினது என்னதுன்னா பெருமை அடிக்கிறதுக்கு அல்ல. நாங்க பெரிய ஃபேமிலி, நாங்க அந்த ஃபேமிலி, அதல்ல. லிதஅரஃபு, நீங்க ஒருவர் தெரிஞ்சு கொள்றதுக்கு தான். எல்லாருமே உலகத்துல உள்ள எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருக்குமே ஒரே பேர் அப்துல்லா தான், எல்லாரும் ஒரே குடும்பம் தாண்டா, யார் எவன்னு ஒன்றும் தெரியாது. அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக நாம் கிளைகளாக வேறுபடுகிறோம், கோத்திரங்களாக வேறுபடுகிறோம், சில போது நாடுகளாக வேறுபடுகிறோம், மொழிகளாக வேறுபடுகிறோம், நிறங்களாக வேறுபடுகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக நாம் மாற்றியது லிதஅரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ்விடத்தில் மிக இறையச்சம் உள்ளவர்கள் தான். இன்னல்லாஹ் அலீமுல் கபீர். இந்த வசனம் மனித சமூகத்தினுடைய ஒருமைப்பாடு எங்கிருந்து தோன்றுகிறது என்ற அடிப்படையை அல்லாஹ் தஆலா பேசுறார். ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் தான் இந்த மனிதர்கள் என்று அல்லாஹ் மனித சமூகத்தின் ஒருமைப்பாட்டினுடைய அடிப்படையை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே நஃப்ஸிலிருந்து உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு ஆத்மாவில் இருந்துதான் அதனுடைய துணை, அதுக்குரிய மனைவி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தினுடைய ஒருமைப்பாட்டை என்ன செய்றாங்க இங்கே சொல்லி காட்டுறான். இது ஒன்று. இரண்டாவது தான் அல்லாஹ் தஆலா இணைக்கிற இரண்டாவது இணைப்பு குடும்ப ரீதியான இணைப்பு. இந்த குடும்ப ரீதியான இணைப்புக்கும் அல்லாஹ் தஆலா அல் அக்ரபூன் அப்படின்றான். அல் அக்ரபூன், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு ரொம்ப கிட்ட உள்ளவங்க அப்படின்னு சொல்லி குடும்பங்களை பற்றி பேசும்போது சொல்றோம். அது என்ன கிட்ட உள்ளவர்கள்? உலகத்துல நீங்க உறவுன்னு பார்த்தா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து வந்தவர்கள் என்ற வகையில எல்லாருமே நமக்கு ரிலேஷன், உறவினர்கள் தான். அதில் நமக்கு கிட்ட இருக்கிறவங்க யாரு? நம்ம வாப்பா, நம்மளை பெற்றவங்க, தந்தையோடு கூட பிறந்தவங்க, தாயோடு கூட பிறந்தவங்க, நம்மளோட கூட பிறந்தவங்க, இப்படி அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள். அதனால அக்கறம் பண்றான். அப்ப குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த அறிவுரையும் மனித சமுதாயத்துக்கு மத்தியில் முரண்பாடு வரக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தக்கூடிய இரண்டாவது படித்தரம். அதனால அல்லாஹ் தஆலா இந்த மனித உறவுகளை பற்றி பேசும்போது லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூனக்கும், உங்களோடு எதிர்த்து உங்களோடு போராடாதவர்கள், உங்களது வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றாதவர்கள், இவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பானது உங்களை அவர்களுக்கு நீதம் செலுத்துவதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம், நீதம் செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். யஅதிலுஹு அக்ரபு லித்தக்வா, நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அது இறையச்சத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு ஏனையவர்களோடு எப்படி நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு படித்தரத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதுல இரண்டாவது தான் இந்த குடும்பம். மூன்றாவது ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலரை சார்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஈமானியத்தோடு மனிதர்களை இணைக்கிறான். முதலாவது மனித சமூகத்தினுடைய அந்த அடிப்படையோடு மனிதனை இணைக்கிறான். இரண்டாவது குடும்பங்கள் என்கிற இரண்டாவது படித்தரத்தில் இணைச்சு பேசுறான். மூன்றாவது தான்
அதாவது மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கு மற்றவர் நண்பராக இருக்கிறார்கள். அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அவுலியான்றது வலியுடைய ஜம்முதான் அவுலியா, கூட்டாளி அல்லது பாதுகாவலன், பொறுப்பாளி, இப்படி நிறைய கருத்து இருக்குது. அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் மூமின்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருள்களில் இருந்து அவர்களை வெளிச்சத்தை நோக்கி வெளியேற்றுகிறான். ஆனால் காபிர்கள் முனாஃபிக்கள் அவுலியாஉஹும் ஷைத்தான், அவங்களோட கூட்டாளி ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துறார். வலி அல்லாஹ் தஆலா மூமின்களை நண்பர்களாக, ஒருவருக்கு ஒருவர் பாதுகாவலர்களாக அல்லாஹ் தஆலா இணைச்சு காட்டுறார். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவதற்காக அல்லாஹ் சொல்றான். நீங்க அருள் செய்யப்படுவதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய உறவை இங்கே சொல்லி காட்டுறார். இதுவும் மனித சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய இன்னும் ஒரு திட்டம். அதனால அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும். மனிதர்கள் என்றால் ஒவ்வொரு காரணத்துக்காக முரண்பாடுகள் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த அர்வாஹ் ரூஹுகள் இருக்கிறது, அந்த ரூஹு என்பது பூமியில சுற்றி தெரிகிறது. அந்த ரூஹு எந்த ரூஹோடு உடன்படுமோ ஃபமா தஆரஃப மின்ஹு யஅ்தலஃப், அந்த ரூஹு எந்த ரூஹோடு உடன்படுமோ அதோட சேர்ந்து கொள்ளும். வமா தனாக்கர மின்ஹு இஹ்தலஃப், எந்த ரூஹோடு அதுக்கு உடன்பாடு இல்லையோ அங்க முரண்பட்டு. இது ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்லி தரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அதாவது மனித சுபாவங்கள் இருக்கிற சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஒத்தனை போய் அவனை உறவு வைக்க மாட்டான். நல்ல மனுஷனா இருப்பான், நல்ல கொடை கொடுப்பான், எல்லாம் செய்வான். ஆனா ஒத்தனை போய் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு வச்சுக்க மாட்டான். காரணம் என்னன்னா அவனோட தன்மை அடுத்தவங்க போய் அவர்கிட்ட உறவாடுற விதமாக இல்லை. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா அவனால சமூகத்துக்கு ஒரு ஃபாய்தாவும் இருக்காது, எல்லாரும் கூட தெரியுவாங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா அந்த அர்வாஹ்கள், மனித உயிர்கள், மனித ஆத்மாக்கள் பண்பால் ஒன்றுபடும். ஒரு தூள்காரன் கொழும்புல போய் தண்ணியை நீங்க கண்ணை கட்டி கொண்டு விட்டாலும் இன்னொரு தூள்காரன் டக்குன்னு தேடிடுவோம். ஒரு நல்லவன் அல்லாஹ்வுக்கு பயந்தவன் நீங்க எங்க கொண்டு விட்டாலும் அவனுக்கு தோதுவான ஒருத்தனை தேடிடுவோம். அது சேர்ந்துடும் ஏதோ ஒரு காரணத்தால. அதனால அல்லாஹ் தஆலா நல்ல நட்புகளை பற்றி சொல்லும்போது அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஏன்? அந்த ஈமானியத்து என்பது நட்புகளை உண்டாக்கும். ஏன்? ஈமானியத்து உள்ளவன்ட்டு நல்ல பண்பு இருக்கும், அதை மக்கள் விரும்புவாங்க. ஈமானியத்தோடு வாழ்றவங்கள்ட்ட நல்ல இபாதத்துகள் இருக்கும், அவன் அல்லாஹ்வுக்கு பயந்த செயல்பாடுகள் இருக்கும், இது அடுத்தவங்க விரும்புவாங்க. இந்த விருப்பம் இயல்பாக நட்புகளை ஏற்படும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லோரும் எல்லோரையும் நேசிக்க மாட்டாங்க, எல்லோரும் எல்லோரோடையும் கூட்டாளித்தனம் வைக்க மாட்டாங்க, நட்பு கொண்டாட மாட்டாங்க. இது இயல்பு. இப்ப இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நாம சொல்லும் போது நாங்க நினைச்சிடக்கூடாது இஸ்லாமிய சகோதரத்துவம் அல்லாஹ் தஆலா நீங்க எல்லாரும் சகோதரர்கள் தான். இதுல கருத்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆக முடியுமாண்டா அது சாத்தியம் இல்லை. எனக்கு ஒரு முஸ்லீம் சகோதரனாக இருப்பார், ஆனா நெருங்கிய நண்பனாக இருக்க மாட்டார். கண்டா சலாம் சொல்லுவேன், அவருக்கு தீங்கு செய்ய மாட்டேன், அவர் விஷயத்துல நலவு நாடுவேன், அவருக்கு எதிராக சரி செய்ய மாட்டேன், அவர் அனாதரவா விட மாட்டேன், அதுல எல்லாம் உறவு மாட்டேன். ஆனா என்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதில் அல்லது என் குடும்ப பிரச்சனைகளை அவருக்கு எடுத்துச் சொல்வதில் அல்லது எனக்கு ஏற்படுகிற துன்பங்களின் போது ஆறுதல் பெறுவதில் நான் எல்லாரையும் கூட எடுக்க மாட்டேன். இது மனித இயல்பு. இந்த இயல்பு இதுக்கு தான் நட்பு. சகோதரத்துவம் என்பது பொதுவானது, சுஹபத் என்பது, நட்பு என்பது இது வேறானது. இதை நீங்க என்ன செய்யணும், ரெண்டையும் உண்டாக்கிடக்கூடாது. இதான் பிரச்சனை. இப்ப சில ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா இவர் எனக்கு நண்பர் பாங்க. உதாரணத்துக்கு என்ன நண்பர், எல்லாரும் நண்பர் தான், எனக்கு அவர் கூட்டாளி இவர் கூட்டாளின்னு. சில ஆட்கள் நட்பு சொல்றதை பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இவர் என்ன கூட்டாளி தான் பண்ண, இவருக்கு அவர் அரபு பேசுவார், அவர் அரபு தெரியாது, அல்ல அவர் இங்கிலீஷ் பேசுவார், இங்கிலீஷ் கேட்டா கூட்டாளி பாரு. இது என்ன புதுமான கூட்டாளி தெரியா. சிலவன் பெரிய பெரிய போஸ்ட்ல யாரா இருந்தா அவர் ஒரு முறை எங்கேயாவது மீட்டிங்ல சந்திச்சு அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் என்ன கூட்டாளி, மினிஸ்டர் கூட்டாளி தான். மினிஸ்டர் போய் இவரை கேட்டா எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இது சும்மா அந்த அப்பப்ப என்ன செய்யறது, தேவைகளுக்கான கூட்டாளி நட்புன்னு சொல்லிக் கொள்றது. நான் அதை சொல்லல. உண்மையான நட்பு என்பது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அது மனித அந்த சுபாவங்கள், அந்த அர்வாஹ்கள்,
அந்த ரூஹுகள் ஒன்றை ஒன்று இணைந்து கொள்வதன் மூலம் ஏற்படுகிற ஒரு நெருக்கமான உறவு. இதை நீங்க என்ன செய்யலாம், பார்த்துக் கொள்ளலாம். எனவே இஸ்லாமிய சகோதரத்துவம், நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரராக இருப்பது, இது அல்லாஹு தஆலா மனிதர்களை இணைக்கிற இன்னும் ஒரு முறை. இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். சகோதரர்களாக இருக்கும்போது பிரச்சனைகள் வரலாம், முரண்பாடுகள் வரலாம். ஒருவரை இன்னும் ஒருவர் தவறாக புரிந்திருக்கலாம், அல்லது சில தவறான செய்திகளால் முரண்பாடுகள் வந்திருக்கலாம். இப்படி பல வகையான முரண்பாடுகள் மனித சமுதாயத்துக்குள்ள வரும். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், فَإِنْ طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا. மூமின்களில் உள்ள ரெண்டு சாரார் சண்டை பிடித்துக் கொண்டால், முரண்பட்டுக் கொண்டால், மூன்றாவது நபர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாஹ் செய்ய வேண்டும். فَأَصْلِحُوا بَيْنَهُمَا. ரெண்டு சாராருக்கும் இடையில் நீங்கள் நல்லிணக்கத்தை உண்டாக்குங்கள். எந்த அளவுக்கு சொன்னா, فَإِنْ بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى, ஒரு சாரார் மீது இன்னும் ஒரு சாரார் வரம்பு மீறினார். நீங்க போய் ரெண்டு சாரார் சண்டை பிடிக்கிறாங்க, உங்களோட கடமை என்னன்னா, நீங்க மூன்றாவது சாராக இருப்பவர்கள். இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நடக்குன்னா, இங்கிட்ட மூட்டி விட்டு நம்ம சண்டையை பெருசாக்குவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நயவஞ்சகர்களுடைய மூன்று அடையாளங்களை சொன்னாங்க. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸு, முனாஃபிக்குடைய மூன்று அடையாளம். இதா ஹதஸ கதிப, பேசினா பொய் பேசுவார். வைதா வஅத அக்லஃப, வாக்களித்தா மாறு செய்வார். வைதா அத்துமீன ஹான, எதையாவது நீங்க அவன்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அதுக்கு மோசடி பண்ணி மாட்டாங்க. அப்ப பொய் என்பது நயவஞ்சகத்தின் அடையாளம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்குவதற்காக யாராவது பொய் சொன்னால் அவன் பொய்யன் அல்ல அப்படின்னு சொன்னார். அப்ப சகோதரத்துவத்துக்குள் முரண்பாடுகள் வருகிற போது அந்த முரண்பாடு மூன்றாவது தரப்பினரால் சீர்படுத்தப்படும். நீங்க சீர்படுத்தப்படுகிற போது ஒரு தரப்பு சொல்றாங்க, சரி நீங்க என்ன சொல்றீங்களோ நியாயமான முடிவுக்கு நாங்க உடன்படுகிறோம் என்று ஒரு சாரர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சாரர் என்ன செய்றாங்கன்னா, அந்த பாருங்க எங்க பிரச்சனை நாங்க பார்த்துருவோம், இது நீங்க அப்படின்னு என்ன செய்றாங்க, சமாதானம் செய்பவர்களோடு முரண்பட்டு கொண்டு அடுத்த தரப்பு மீது வரம்பு வருகிறார்கள். ஃபைன் பகத் யஹ்தாஹுமா அல உஹ்ரா, ஒரு சாரார் மீது இன்னும் ஒரு சாரார் வரம்பு மீறினால் ஃபகாத்திலுல் லதி தப்கி ஹத்தா தஃபிஅ இலல்லாஹ், எவர்கள் வரம்பு மீறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி வரும் வரை, சமாதானத்தை நோக்கி அவர்கள் வருகின்ற வரையும் அவர்களோடு நீங்கள் போராடுங்கள். இது ஏன் நான் சொல்றேன், மனித சமூகத்திற்குள் தேவையில்லாத முரண்பாடுகள், அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் தேவையில்லாத முரண்பாடுகள் வரக்கூடிய, நட்புகள் ஏற்படுவது என்பது இரண்டாவது, முரண்பாடு வராமல் இருப்பது என்பது முக்கியமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல இன்னும் ஒரு செய்தியை முக்கியமா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இந்த நட்புகள் என்பதற்கும் உறவுகள் என்பதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. உறவுகள் என்பது நாங்களா தேடிக்கொள்வது அல்ல. யாராவது எங்கட பெற்றோர்களை நாங்க சாய்ஸ் பண்ணி உலகத்துல பிறக்கல, ஏழுமா சாத்தியம் இல்லை. எனக்கு இதான் அம்மா வாய்க்கும் தாய், இதான் என் பாப்பான்னு சொல்லி யாராவது உலகத்துக்கு வரதுக்கு சாய்ஸ் பண்ணி பிறக்கல. அப்படி பிறந்திருந்தா பணக்காரர்கள் இருக்கிற நீ பெரிய பிரச்சனையா போயிடும். எல்லாரும் அவனுக்கு பிறந்ததுக்கு ட்ரை பண்ணிப்பாங்க. அப்ப அந்த சாய்ஸ் நம்முடைய அல்ல, நம்மளை சூழ உள்ள நம்முடைய உறவுகள் நம்முடைய தெரிவல்ல. சோ நம்முடைய நண்பர்கள் நாம் தெரிவு செய்ய வேண்டியவர்கள். நாம் தெரிவு செய்த நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக, நம்முடைய கொள்கைக்கு பொருத்தமாக, நம்முடைய இலட்சியங்களுக்கு பொருத்தமாக நாம் தேட வேண்டியவர்கள் தான் நண்பர்கள். இது இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்குள்ள வரலாம். இஸ்லாமிய சகோதரர்கள்னா எல்லாருமே நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தனிப்பட்ட மஷூராக்களை பப்ளிக்கா என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் எல்லா சகோதரர்கள் தான். யுத்த சந்தர்ப்பத்தில் நாங்க எங்கிட்டு போகணும்னு ஒரு பக்கத்தை சொல்லி போட்டு ஒரு திசையை நாடுவார்கள், ஆனா இன்னும் ஒரு திசையை சொல்லுவாங்க. தபூக்கு தவிர, தபூக்குல மட்டும்தான் நேரடியாக என்ன செஞ்சாங்க, நாங்க தபூக்கு போறோம் அப்படின்னாங்க. மற்ற யுத்தங்கள் எல்லாம் வேறு ஒன்றை நாடப்பட்டு தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த யுத்தத்தினுடைய தந்திரோபாயங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருப்பீர்கள். சில தனிப்பட்ட மஷூராக்கள், உதாரணமா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயம், அவதூறு பரத்தப்பட்ட போது யாரை கூப்பிடுறாங்க, முதலாவது ரெண்டு பேரை கூப்பிடுறாங்க, அலி இப்னு அபீ தாலிப், உசாமா பின் ஸைத், ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மஷூரா செய்றாங்க, இதுக்கு என்ன செய்யலாம். அப்ப இயல்பாக இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது பொதுவானது என்றாலும் நட்புக்கள் என்பது அதில வித்தியாசப்படும். சில நேரம் நட்புக்கள் என்பது
குடும்பத்தில் உள்ளவங்களையும் நண்பர்களாக்கலாம், கிட்ட உள்ளவங்களையும் நண்பர்களாக்கலாம். சில நேரம் நம்மளை விட தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளால் வித்தியாசப்படுகிறவர்களும் சில நேரம் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள். நட்பு என்பது மிக பரந்த விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது, மிக பரந்த செய்திகளை நட்புகள் உள்ளடக்கி இருக்கிறது. இதை நீங்கள் இஸ்லாமிய சகோதரத்துவமும் நட்பும் ஒன்று புரிஞ்சிடக்கூடாது. இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது செப்பரேட், அது வேறானது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் செய்திருக்கிற நியமத்துகளை நினைத்து பாருங்கள். இது குந்தும் அஅதா, நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வான், அவருடைய நியமத்துகளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். இந்த சகோதரத்துவம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல ஏற்பாடு சொன்னாங்க. லா தத்குலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழையணுமாக இருந்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அதாவது ஈமான் கொள்ள வேண்டும், நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளாத வரையும் நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக முடியாது. ஒரு முஸ்லிமின் மீது நாம் அன்பு வைக்கிறோம், ஒரு முஸ்லிமுடைய பிரச்சனைகள் நம்ம கவலைப்படுறோம், ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது துன்பம் வருமாக இருந்தால் அது எங்களை பாதிக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத், மூமின்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பு இரக்கம் வைக்கிறது ஒரு உடம்பை போல இருக்கிறார்கள். இதஸ்தகா மின்ஹு உத்வுன் ததஆ லஹு ஸாயிருல் ஜஸத், உடம்புல ஒரு பகுதிக்கு ஏதாவது நடக்குமாக இருந்தால் அதற்காக ஏனைய உடம்பு வேலைய உறுப்புகள் அதற்காக வருத்தப்படுகிறது, காய்ச்சலால் வேதனைப்படுகிறது, கண் விழிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டிய அந்நியோன்யமானது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். லா யظلمு, அவன் அநியாயம் செய்ய மாட்டான், அவனை அனாதரவாக விட்டுவிட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்தி, ஒரு சகோதரனுடைய தேவையில் ஈடுபடுகிற போதெல்லாம் அல்லாஹ் அவருடைய தேவையில் இருக்கிறான். நான் ஒரு சகோதரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவருடைய விஷயத்துல நான் ஈடுபடுறேன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்கி அவரை சந்தோஷப்படுத்தினால் ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாம, கியாமத்துடைய ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹு அல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் அவருடைய குறையை மறைக்கிறான். இது இஸ்லாமிய சகோதரத்துவம், ஒருவருக்கு ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது, நெருக்கமாயிருக்கிறது. அப்ப இந்த சகோதரத்துவம் என்பதையும் தனிப்பட்ட நட்பு அல்லது நட்பு வட்டாரம் என்பதையும் நீங்க ஒன்னா புரிஞ்சிடக்கூடாது. சகோதரர்களுக்கு கடமை கொஞ்சம் இருக்குது, நண்பர்கள் எங்களோட தனித்துவங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, நம் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, சில விஷயங்களை ஆலோசனை செய்து கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொருவருடைய ரேஞ்சுக்கும் வித்தியாசப்படுவாங்க. அப்ப நண்பர்களாக நாம் யாரை தெரிவு செய்யலாம்? முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார், களிமா சொல்றார், மாஷா அல்லாஹ், அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் என்ன ஃபேமிலி மேட்டர்லாம் சொல்லிடும், என்ன தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிடும், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும், என்ன மைனஸையும் சொல்லிடும், என்ன பிளஸையும் சொல்லிடும், என்ன வருமானத்தை சொல்லிடும், என்ன கம்பெனியை பற்றி பேசணும், இப்படி முடிவு பண்ணலாமாட்டா வரையில. நட்புகள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தன்மைகள், அவனுடைய பொருளாதார சூழ்நிலைகள், அவனுடைய கல்வி, அவனுடைய மொழி, இது போன்ற ஒவ்வொரு காரணத்தால அவன் நட்புகள் வித்தியாசப்படும். அவனை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் யார் என்பதை அவன் தெரிவு செய்வதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 நாள் பழக அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளத்தெல்லாம் குட்டியிடக்கூடாது. இது மனிதன் இயல்பாக என்ன செய்யறான், அந்த விஷயத்துல தவறு விடுகிறான், நடக்குது. எல்லா மனுஷன் வாழ்க்கையிலையும் ஒருவர் நம்புறோம், ஆனால் அவர் யார் என்பதை அடையாளம் காணுவதற்கு நமக்கு டைம் எடுக்குது. எப்பயோ ஒரு சந்தர்ப்பம் வருகிற போதுதான் இவனை பத்தி இப்படிப்பட்ட ஒருத்தனோட நாம நட்பு வச்சுக்கிறோமான்னு கவலைப்படுகிறோம். அதுக்குத்தான் அந்த நட்பு விஷயத்துல கவனம் எடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, என்ன செஞ்சா கொஞ்சம் ஏற்றி புகழ்ந்துட்டோடனே மாஷா அல்லாஹ் இந்த மாதிரி எவ்வளோ மரியாதை வச்சுக்கிறான் தெரியுமா அப்படின்னு நம்பியது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்னை விட உங்களுக்கு தான் கூட இங்கிலீஷ் தெரியும், லவ் தோஸ் ஹூ அட்வைஸ் நாட் தோஸ் ஹூ பிரைஸ் பாங்க. உனக்கு யார் புத்தி சொல்றானோ அவனோட நீ அன்பாயுது, உன்னை புகழ்றவனுக்கு நீ நட்பு வைக்காத அப்படிம்பாங்க. இது இயல்பானது. இன்னைக்கு நிறைய பேர் உழுவுற இடம் என்ன தெரியுமா, இங்க யாருன்னு தெரியுமா, உங்களை பத்தி நம்ம உள்ளத்தை எப்படி ஒரு மரியாதை தெரியுமா, 2 வார்த்தையை தூக்கி போட்டோன்னு வந்தாண்டா எனக்கு உசுறு நண்பன் அவ்வளோத்தையும் அள்ளி கொட்டிடுறது. ஆனா சந்தர்ப்ப நட்புக்களை தெரிந்து கொள்வதற்கு சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி சிநேகித தங்களை ஆபத்தாகிய வேளையில் காணலாம்பாங்க. ஒரு உண்மையான அண்ணனும் தம்பியும் நண்பன் யாருன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆபத்து வரணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும், உங்களுக்கு ஒரு அவமானம் வரணும், ஏன்னா உங்களை எவனுமே எல்லாரும் கைவிட்டுட்டான் என்ற நிலை வரணும். அப்ப கூட இருப்பான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் நட்பு, அவனுக்கு பேர் தான்
நண்பன். இது எல்லா மனுஷன் வாழ்க்கையிலும் இருக்குது. எனவே நட்புகள் என்பது பல காரணங்களால ஏற்படும். அதுல ஒரு காரணம் தான் ஒருத்தர் புகழ்றது. புகழணும் மாசம் என்ன எப்பவும் புகழ்றான், அதனால இவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா புகழ்றதுக்கு ஒரு ஆள் கூட இருக்குது. இந்த மாதிரி ஆக்கள் அரசியல்வாதிகள் நிறைய கூட வச்சுருவாங்க. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படிப்பட்டவர் தெரியுமான்னு அவரில் இல்லாத 1000 பண்பு இவன் பாடம் வச்சுக்குவோம். நான் அப்படியெல்லாம் இல்லையே, எல்லாரும் புகழ்றானே சும்மா இருந்துருவோம் அப்படின்னு சும்மா இருந்துருவோம். மேடையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ராய்துமுல் மத்தாஹி ஃபஹ்சு ஃபீ உஜூஹிஹிம் துராப்னாங்க. முகத்துக்கு முன்னால புகழ்றவனை கண்டா மண்ணள்ளி முகத்துல வீசுங்க. இன்னைக்கு முகத்துக்கு முன்னால புகழ்றாதான் விருப்பம் நம்மளுக்கு இல்லை. நம்மளோட நம்ம இல்லை, நம்ம மனித சமூகத்தில் ஒரு நிலப்பாடு அப்படித்தான் இருக்குது. செய்யாதையும் புகழணும். என்ன முனாஃபிக்களுடைய தன்மை என்ன, அவங்க செய்யாத சொல்லி புகழப்படணும்னு அவங்க விரும்புவாங்க. இது நயவஞ்சாக்கணும். அப்ப நட்புக்களை பொறுத்தவரையும் நம்மளை புகழ்றாங்கன்றது ஒருத்தனை நண்பனாக்குறதுக்குள்ளே ரீசன் இல்லை. நல்லா கவனமாயிக்கணும். எவன் நம்மளை ரொம்ப கூட புகழ்றானோ அதே அளவுக்கு அவன் இகழ்வான். அதனால அந்த மாதிரியானவர்களை நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது. உண்மையான ஈமானோடு வாழணும்னு நினைக்கிறவங்க, லட்சியத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நட்புக்களை ஏற்படுத்தும் போது, எப்படி ஒருத்தன் கல்யாணம் முடிக்கும் போது வைஃபை தெரிவு செய்வோம். சில ரகசியங்களை வைஃபிட்ட கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம நண்பனுக்கு தெரிஞ்சுக்கும். ரகசியம்ன்றது நான் சொல்றது 2 சைடு இருக்கிறது. மனுஷன் ரகசியம் சில விஷயம் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் அது இருக்கும். அந்த விஷயம் பரவலாக மனிதர்களுக்கு மத்தியில் நீங்க அதை போய் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு தப்பானவன் என்று உங்களை நினைப்பாங்க. சோ உங்களோட இருக்கிற நண்பனுக்கு தான் தெரியும் இவன் தப்பானவன் இல்லை அப்படின்றது. இது மாதிரி எல்லா மனுஷன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொன்று இருக்கிறான், இல்லாமல் இருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மனம் திறந்து, இப்ப நீங்க ஒரு மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அந்த மிஸ்டேக் சில நேரங்கள்ல யாருக்கிட்டையுமே சொல்ல இல்லாது, அல்லாஹ் கிட்ட மட்டும் சொல்லி தௌபா கேட்க வேண்டிய அளவுக்கு இருக்கு. சில மிஸ்டேக் இருக்குது, அதை பத்தி நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட சொல்லி இப்படி ஒன்று எனக்கு லைஃப்ல நடந்துட்டு இதுல இருந்து மீள்றதுக்கு எனக்கு என்ன வழி இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்கணுமா இருந்தா உங்களோட லைஃப்ல நடந்த சில விஷயங்களை சொல்லணும். யாராவது பிடிச்சி மாஷா அல்லாஹ் இவர் இஸ்லாமிய சகோதரன் நாங்க வாங்கன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்களை வித்து கொள்வீர்கள். நீங்க திருந்த வேண்டியவர்கள் நீங்க மோசமானவர்களாக மாறுவதற்கு அந்த பரிமாற்றம் காரணமாக இருக்கும். நீங்க திருந்த மாட்டீங்க, உங்களை கேவலப்படுத்தி கூட நான் அழைச்சிட்டு போயிடுவோம். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, நட்பு என்பது மிக முக்கியமானது. எப்படி ஒருத்தன் தனக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய தன்னுடைய மனைவியை தெரிவு செய்வானோ அதை விடவும் தனக்கு ஒரு நண்பனாக இருப்பவன் யார், அவனுடைய உண்மையான தன்மைகள் என்ன, உண்மையான பின்னணிகள் என்ன, அவன் உண்மையாக நம்முடைய மானத்தை உண்மையாக காப்பாற்றுவானா, இதையும் தாண்டி என்ன செய்யலாம். நீங்க சாய்ஸ் பண்ண நட்புகள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். நீங்க சாய்ஸ் பண்ண உங்களுடைய நட்புகள் நீங்க நினைச்சதுக்கு மாற்றமாக இருக்கலாம். அல்லது உங்களிடம் எதையாவது அடைவதற்காக வேண்டி உங்கள்கிட்ட வேடம் போட்டவர்களாக இருக்கலாம். அல்லது உங்களிடம் சில விஷயத்தை அனுபவிச்சு போட்டு உங்களை குழி தோண்டுகிறவர்களாக இருக்கலாம். அல்லது உங்களை திட்டமிட்டு படுகொலியில தள்ளுவதற்காகவே வந்தவர்களாக இருக்கலாம். நட்புகள் என்பது இப்படி பல நோக்கங்களுக்காக மனிதர்கள் ஒன்று சேர்வார்கள். அது என்ன ஏது சில சந்தர்ப்பங்கள் தான் சிலர் அடையாளப்படுத்துமே தவிர சில நேரம் சந்தர்ப்பங்களை வராம கூட இருக்கலாம். நீங்க 10 வருஷம் 15 வருஷமாக ஒருவரோட நட்பாக பழகி இருப்பீங்க. ஆனால் அந்த நட்பு 15வது வருஷம் அதனுடைய உண்மையான முகத்தை காட்டினீங்க. நான் இதுக்கு தான் உன்னோட பழகினேன் என்று 15 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க ஒருவன் இவனெல்லாம் ஒரு கூட்டாளி நான் இவ்வளவு காலம் பழகினேன் என்று சொல்ற மாதிரி இருக்கும். நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்டா, நட்புக்குள்ள இவ்வளவு ஆழமான செய்திகள் இருக்குது. அப்ப இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இஸ்லாமிய ரீதியாக ஒரு முஸ்லிம் எப்படி நட்பு வைக்கணும், அதுல ஒழுக்கங்கள் என்ன, அது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்பது சம்பந்தமாக நாங்கள் ஓரளவுக்கு என்ன செய்யலாம் சுருக்கமாக தெரிஞ்சு கொள்வது இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துஸாஹிப் இல்லா முஃமினன் வலா யாக்குலு தஆமக இல்லா தகிய். ரவாஹு திர்மிதி. நீங்க தோழமை கொள்வதாக இருந்தா மூமினோட தான் தோழமை கொள்ளணும். உங்க நண்பன் யாராக இருக்கணும், அவன் ஒரு மூமினாக இருக்க வேண்டும். உன்னுடைய உணவை இறையச்சம் உள்ளவன் சாப்பிடணும். அப்போ உங்களோட நட்புகள் நல்லவர்களை நீங்க நண்பராக்குங்க, இறையச்சம் உள்ளவர்களோடு நீங்க கூட இருங்க, உங்களோட பரிமாற்றங்கள் நல்லவர்களோடு இருக்கட்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன். காவிர்கள் இருக்கிறார்கள், இவங்களை இது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லலாமாண்டா அவர்களை நண்பர்களாக ஆக்க முடியாது. சும்மா பேச்சுக்கு மகையாளுவான்னு சொல்லிட்டு போகும், அது வேற சரி, சும்மா பேச்சுக்கு சொல்றது. ஆனா இஸ்லாமிய ரீதியில உங்களை அனைத்தையும் பரிமாறுகிற, உங்களது எல்லா விஷயத்திலும் கூட்டு சேர்க்கிற ஒரு நண்பனாக
உங்களுக்கு ஒரு காஃபிர் இருக்க முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா தஜிது கௌமன் யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய மக்கள் யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் தூதரையும் பகைத்துக் கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் காண மாட்டீர்கள். வலவ் கானு ஆபாஅஹும், அது அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவ் அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானஹும், அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தஹும், அவர்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அல்லாஹ் இவர்களுடைய உள்ளங்களிலே ஈமானை எழுதிவிட்டான். வஅய்யதஹும் பிரூஹின் மின், அல்லாஹ் தன்னுடைய ரூஹை கொண்டு அவர்களை பலப்படுத்தி விட்டான். வயுதுகிலுஹும் ஜன்னாத்தின், அவர்களை சொர்க்கத்திலே நுழைய வைப்பான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிலையாக இருப்பார்கள். ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வ ரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்சியினர். அலா, தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்பல்லாஹ் ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய கட்சியினர் தான் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் சொல்றான். அப்போ மூமினை பொறுத்தவரையும் மூமின் அல்லாதவர்களை இந்த வசனம் அல்லாஹ்வின் தூதரையும் பகைத்துக் கொண்டவர்கள் என்று சொன்னாலும் பொதுவாக காபிர்களோடு ஒரு மூமின் நெருக்கமான நட்பை வச்சுக்க மாட்டான். பிசினஸ் ரீதியாக ஒரு தொடர்பு இருக்கும், அல்லது வேறு வேறு அரசியல் ரீதியாக ஒரு தொடர்பு இருக்கும், அல்லது உலக ரீதியாக உங்களுக்கு அடுத்த கூட இருக்கலாம், அல்லது உங்களோட பயணத்தில் கூட இருக்கக்கூடிய தோழனா இருக்கலாம். நீங்க நல்லா நடக்கிறது அல்லாஹ் தடுக்கல. லா யன்ஹாகுமுல்லாஹு, அல்லாஹ் தடுக்கல நீங்க அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்றது. ஆனால் அவங்க உங்களுக்கு க்ளோஸ் ஆக நெருக்கமாக நண்பர்களாக ஆகலாமாண்டா ஆக முடியாது. இதை நீங்க சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளவு பெரிய நல்லவர் சொன்னாலும் கூட நீங்க நெருங்கி பழகலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம், அவர்களோடு கூட இருக்கலாம், அவர்களுக்கு தொடர்பு வைக்கலாம், அதை அல்லாஹ் தடுக்கல. ஆனா நண்பர்கள் என்கிற உங்களுடைய ஸ்தானத்தை அவர்கள் அடைய மாட்டார்கள். மூமின்களை பொறுத்தவரையும் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்கள் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனால் ஃபதல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரது, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குமோ அவர்கள் யுசாரிஊன ஃபீஹிம், அவர்களோடு வேகமாக நட்பு கொண்டாடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். யகூலூன, அவங்க சொல்றாங்க, நக்ஷா அன் துஸீபனா தாயிரத், அவங்களிருந்து என்ன சரி நம்மளுக்கு ஒரு துன்பம் வராம நாங்க கொஞ்சம் கவனிச்சு கொடுத்து தான் அவங்களோட க்ளோஸ் ஆகிக்கலாம் நான் சொல்றேன். இதெல்லாம் சொல்லி காட்டுறேன். அப்ப இது நிறைய செய்திகள் உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப நமது நட்புகள் என்ன செய்யக்கூடாது, காவிர்களோடு ஒரு நாளும் நட்பு கொண்டாடிடக்கூடாது. அதெல்லாம் நிறைய இதை பத்தி சொல்லி காட்டுறான். ஏராளமான வசனங்கள் இதற்கு சாட்சியாக இருக்கு. அதே நேரத்தில் முனாஃபிக்கள் இருப்பாங்க. அவங்கள நீங்க வெளிப்படையா ஒரு ஆளை பார்த்து நயவஞ்சகர் அப்படின்னு டக்குன்னு முடிவெடுக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. மாலிக் இப்னு துஹ்ஷம் என்ற ஒரு நபி தோழரை பத்தி சஹாபாக்கள் தாலிக முனாஃபிக் அப்படின்னு சொன்ன போது ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, எப்படி நீ முனாஃபிக்னு சொல்லுவா, அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலையா, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலையா, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடலையான்னு சொல்லி அதை கண்டிக்கிறாங்க. ஆனாலும் நட்புகளிலும் சில நேரம் நயவஞ்சகர்கள் தெரிவு செய்யப்பட்டு விடக்கூடாது. அதை எப்படி அடையாளப்படுத்துறா, வெளிப்படையான சில பேச்சுவார்த்தைகள் கூடுதலா நீங்க பார்க்கலாம். ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நயவஞ்சகர்கள். இயல்பாக பேச மாட்டாங்க. உங்க மேல அன்பு சாதாரணமா என்ன செய்வாங்கன்னா, உங்க மேல எனக்கு ஒரு அன்பு இருக்கிறது, மரியாதை இருக்கு, சும்மா சொல்லுவாங்க, உங்க மேல நான் வச்சுக்கிற இறக்கம் இருக்குதுண்டா. இந்த மாதிரி இந்த ஓவர் எக் பண்ற தன்மை யாருக்கையாவது இருக்கும்டா, அவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். முனாஃபிக்ன்ற இல்ல, மேபி நமக்கு எதிரான ஆளா போய்த்தா. அல்லாஹ் சொல்றான், வமினன் நாசி மை யுஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தித் துன்யா, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் உலக வாழ்வு சம்பந்தமான பேச்சுக்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். என்ன மனுஷப்பா பேசுனா அப்படியே கையில உள்ளதை அப்படியே தூக்கி கொடுக்குற மாதிரி பேசுவோம், வயிற்றுல உள்ள புள்ள கீழே ஊருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேச்சு. அல்லாஹ் சொல்றான், கவனம், ரொம்ப கவனம். யுஷ்ஹிதுல்லாஹ் அலா மா ஃபீ கல்பிஹி, அவன் தன்னுடைய உள்ளத்துல உள்ளதுக்கு அல்லாஹ் சாட்சியா வைக்கிறான். நான் பாருங்க, எனக்கு நான் அல்லாஹ் தெரியும் நான் என்னத்துக்கு இதெல்லாம் பேசுறேன் அப்படி அடிக்கடி அல்லாஹ் எடுத்து கொள்வான். காரணம் என்னன்னா, அவனுக்கே தெரியும் நம்ம போய் தானே சொல்றோம் அப்படின்னு அவனுக்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் அதுக்கு அல்லாஹ் எடுத்துக்கிற அடிக்கடி நம்ப மாட்டோம், சும்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி இயல்புக்கு மாற்றமான தன்மைகள் யாருமாவது இருந்தால் நீங்கள் அவரோடு உறவாடுவதை கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். உங்களை ஓவரா தூக்கி வைப்பாங்க, தம்முடுக்கிற உருவாடு, ரொம்ப தூக்குறானே,
போட்டா நமக்கு எது என்னன்னு நீங்க நினைக்கணும். அப்ப நட்புகள்ல நயவஞ்சகர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, நண்பர்களாக மாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ் இது ரொம்ப கவனமா சொல்றான், ரொம்ப கவனமாப்பா. அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? இதா ரஅய்தஹும் துஜிபுக அஜ்சாமுஹும், அவர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய அந்த தோற்றங்கள் கோலங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வஇன் யகூலு தஸ்மஉ லிகௌலிஹி, நீ அவங்க பேசினா அவங்களோட வார்த்தைகளை நீங்க கேட்பீங்க. கஅன்னஹும் குஷ்பு முஸன்னதன், அல்லாஹ் கிடத்தப்பட்ட மரக்கட்டைகளை போல இருக்கிறார்கள். யஹ்சபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹி, அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான் ஹுமுல் அது, உங்களுக்கு அவங்க எதிரிகளாக இருக்கிறார்கள். ஃபஹ்தருஹும், எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. அதுக்கா நல்லா பேசுற எல்லாத்தையும் முனாஃபிக் பட்டியலில் சேர்த்து விடக்கூடாது. இவன் நல்லா பேசுறான், இவன் முனாஃபிக் ஆயிப்பான். அப்படி அல்ல, நம்ம தனிப்பட்ட நண்பர்களாக மாத்திரத்துக்கு தான் யோசிக்கணும். ஆக்கலாமா இல்லையா, ரொம்ப ஓவரா பேசுறாங்க, தூக்கி டங்க எடுக்கிற ஓடுறானோ அந்த மாதிரி போடுறாங்க, அதுதான் கவனமாயிருங்க. கவனமாயிருங்களே தவிர நயவஞ்சம் இவன் நயவஞ்சம், ஏன்னா இவன் நல்லா ஓவரா பேசுறான், ரொம்ப எக் பண்ணான், அப்படி முடிவெடுத்துக்கூடாது. நயவஞ்சகத்துக்கு தன்மைகளும் இருக்கும், நயவஞ்சகனா இருக்கும். சில தன்மைகளை வச்சு மட்டும் இவன் நயவஞ்சகன் வார்த்தையை சொல்லிடக்கூடாது. நல்லா பேசுறவங்களாம் நயவஞ்சகர்கள் அப்படி அல்ல. அது என்ன செய்யும், அது இயல்பாக நீங்க என்ன செய்யும், கொஞ்சம் லேட்டா நம்புறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா நம்பும். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்டா, நிறைய பேருடைய மான மரியாதைகள் அவங்க நண்பர்களோட கையில தான் இருக்கு. உங்களோட மைனஸும் பிளஸும் தெரிஞ்சது உங்க லைஃப்ல உங்களோட வைஃபை விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். உங்க வைஃப் கூட எல்லாத்தையும் யாரும் சொல்றது இல்லை, ஆனா நண்பர்கள்ட்ட சொல்லுவீங்க. எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் அது மாற்ற இயலாத ஒண்ணுதான். ஏன்னா கஷ்டமான, இறுக்கமான, மன சங்கடமான, பிரச்சனையான, அவனே தெரியாம போய் மாட்டிக்கிட்ட பிரச்சனைகள் இப்படி ஏராளம் இருக்கும். இது எல்லாருக்கிட்டையும் பரிமாறக்கூடாதுன்றதுக்கு தான் நட்பு என்பது மிக முக்கியமானது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நட்புகளை பொறுத்தவரையும் இந்த நட்பு பல நோக்கங்களுக்காக இருக்கிறது என்றாலும் அல்லாஹ்விடத்துல எந்த நட்பு பெருமதியானது என்றால் அந்த நட்பு அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட நட்பாக இருக்கிறது. இப்போ ஒரு நல்ல பைனான்ஸ் பொருளாதாரம் உள்ளவராக இருக்கிறார், அவரோட நண்பராக கூடாது அப்படின்னு இல்லை, ஒரு நண்பராக இல்லை. அவர் பார்த்தா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒருத்தர் நண்பராக இருக்கிறார், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அப்படி பார்க்க கூடாது. நட்பு என்பது சில நேரம் பொருளாதாரத்தை மையமாக வச்சு உருவாகலாம், அது தப்பு இல்லை. ஒரு பெண்ணை ஒருத்தன் திருமணம் முடிக்கிறான், அழகுக்காக முடிக்கலாம், தப்பு இல்லை. அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது, திருமணம் முடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்கம் உள்ளவளை நீ தெரிவு செய்யு சொன்னாங்க. ஏன்? அதுதான் உண்மையான நட்பாக இருக்கும், அதான் உண்மையான ஒரு பந்தமாக இருக்கும். எனவே நட்பு என்பதும் பல காரணம். ஒருத்தன் நல்ல கெட்டிக்காரன் நினைக்கிறான், இங்கிலீஷ்ல நல்ல ஃப்ளூவன்ட் ஆகிக்கிறான், அல்லது நல்ல மக்கள் செல்வாக்கு உடைக்கிறான், அல்லது நல்ல பெரிய பதவி இருக்கிறான், நட்பு கொண்டாடலாம், தப்பே இல்லை. சோ அந்த நட்பு அல்லாஹ்விடத்துல அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபாய்தா இல்லை. எந்த நட்புக்கு இருக்கிறதுண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உங்களுக்கு பிரபலியமா தெரிஞ்சது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா எந்த நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சது, இமாமுன் ஆதிலும் நீளமான ஆட்சியாளர், வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் வளர்த்துக் கொண்ட ஒரு வாலிபன், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிகளோடு சம்பந்தம் உள்ள ஒரு மனிதன், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபரக அலைஹி, 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு நட்பு வச்சாங்க, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தார்கள். அல்லாஹ்வுக்காக ஒன்று சேருங்க, அதே எப்படி பிரியற? நீங்க ஒருத்தரோட நட்பு வைக்கிறீங்க, அந்த நட்பு உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்துவதற்கு பகரமாக உங்களோட வாழ்க்கையில நிறைய மைனஸ் உண்டாக்கு. இவனோட சேர்ந்தா பள்ளிவாசலுக்கு போக கிடைக்குது, போராடும் இல்லை, நம்மளே ஒரு ஆண்டு இல்லை. இவனோட சேர்ந்தா பாவத்துக்கு பக்கம் தான் கொஞ்சம் கூட நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நட்புகளை அல்லாஹ்வுக்காக வாப்பா, கண்டா சலாஞ்சி இருக்கணும், எனக்கு அடிக்கடி உன்னோட வந்து போக ஏழாருக்கு ஒதுங்கிறத நம்மளை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு. அப்ப அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிவு, அதுக்கு அல்லாஹ்விடத்துல என்ன இருக்கு கூலி? நிழலே இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்காக நட்பு வைத்து அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நிழல்ல மனுஷர்ல நிழலிக்கப்படுவார், அல்லாஹ்வுடைய விஐபி இருப்பாங்கன்றத புகாரியில் உள்ள இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலாசுன், 3 விஷயங்கள் இருக்கிறது. மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், யாரிடம் இந்த 3 விஷயங்கள் இருக்குமோ அவன் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான். அன் யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி, யாரிடத்தில் அல்லாஹ்வும் தூதரும் மிக விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறார்களோ, மிம்மா சிவாகுமா, ஏனையவைகளை விட அல்லாஹ்வும் தூதரை ஒருத்தர் கூடுதலாக விரும்பினால் அவன் ஈமான சுவைத்து விட்டான். ஹலாவத், ஹுல்வா, இனிப்பு டேஸ்ட் பண்ணி விட்டான். வ அன் யுஹிப்பல் மர்உ வ அன் யுஹிப்புல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், ஒருவனை அல்லாஹ்வுக்காக நேசித்தால், ஒருத்தனை விரும்புறது ரீசன் அல்லாஹ்வுக்கு தான்.
இவன் அரசியல்வாதி, இவன் போலீஸ்ல பெரியவன், இவன் அங்க பெரியவன், இவன் பெரிய போஸ்ட், அந்த செல்வாக்கு இந்த செல்வாக்கு, இதுக்கெல்லாம் சிறப்பு இல்லை. ஆனா ஒரு நட்பு ஏற்படலாம், அது இயல்பானது. அல்லாஹ்வுக்காக அந்த நட்பு இருக்குமாக இருந்தால் அவனும் ஈமானை சுவைத்து விட்டான். நெருப்புல தூக்கி போற மாதிரி ஒருத்தன் குஃப்ருக்கு திரும்பி போறதை வெறுத்தால் அவனும் அந்த இதை அடைந்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி வ அத்தா லில்லாஹி வ மன் அலில்லா, அல்லாஹ்வுக்காக விரும்புறான், அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறான், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறான், அல்லாஹ்வுக்காக கொடுக்காம வைக்கிறான், ஃபக்கத் இஸ்தக்மல ஈமான், ஈமானை அவன் முழுமைப்படுத்தி விட்டான். இது போல நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அதே நேரம் கெட்ட நட்புக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தான் கடைசியான ஹதீஸ் எல்லாம் 1.5 மணிக்கு முடிக்க சொல்றாரு. கெட்ட நட்புக்களை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வஸ்ஸூ கஹாமிலில் மிஸ் வ நாஃபிகில் கீர். அதாவது கெட்ட நண்பன் நல்ல நட்புக்கும் கெட்ட நண்பர்களுக்கும் வித்தியாசம்னு சொன்னா, இந்த அத்தர் வியாபாரி, அத்தர் வாசனை வியாபாரி, வாசனையை சுமப்பவர், அவனோட நீங்க கூட இருந்தீங்கடா, ஒன்று அவன்கிட்ட உங்களுக்கு அவன் தருவான், இல்லாட்டி அவங்ககிட்ட நீங்க வாங்குவீங்க, அது எதுவுமே இல்லைண்டா அந்த வாசமாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நண்பனோட நீங்க இருந்தா அவனால உலகத்துல எது ஃபாய்தா இருக்கும். நம்ம நட்பு தர்றது இவனால என்ன இன்கம், இவனால நமக்கு என்ன இமேஜ் கூட போகுது, இவன் நண்பன் சொல்லிக் கொள்ளதால நமக்கு என்ன பெருமை கிடைக்கும், இவ்வளவுதான் நம்மளோட பார்வை. அல்லாஹ்வுடைய பார்வை என்னன்னா, அவனால உங்களுக்கு அவனோட கூட இருந்தா குறைஞ்சது ஒரு 2 ஹதீஸை நமக்கு சொல்லுவான், நல்ல செய்தியை சொல்லுவான், நல்ல வழிகாட்டுல தருவான், மார்க்க ரீதியாக நம்மளை ஆர்வப்படுத்துவான். இப்படி என்ன சரி நமக்கு ஒரு பிளஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்குன்னு சொல்ல இல்லைன்னாலும் இன்னொருத்தனுக்கு போன்ல பேசிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டா நமக்கு என்ன செய்யலாம், நம்ம அதுல இருந்து பயன்படலாம். கெட்ட நன்மை இல்லை, ரொம்ப டேஞ்சர். அவன் உங்களுக்கு தீங்கி செய்யலைன்னு நினைச்சாலும் இன்னொருத்தர் மஜா, நான் உன்னோட உலகத்தை நடப்பேன், நீ நல்ல அப்படின்னு இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்கிறத கேட்கணும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை செய்யும். அவனால தீங்கு விளையாட்டு நெருப்பு தணல் உங்களை ஆடையை கரிக்கும்னு சொல்ல சொன்னாங்க. அப்ப இந்த விஷயங்கள் நட்புகளிலே பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமானது. எனவே கெட்ட நட்புகள் கெட்டவர்களுக்குரியது. அல்லாஹ் சொல்றான், அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத். முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் அவங்க ஒருத்தருக்கு ஒருவர் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஃபசாத் பண்றவங்க எல்லாரும் ஒரு டீமா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் கூடத்துறானு அவங்க தான் மெயின் ஆட்கள் தெரியுமா. 3 பேர் சேர்ந்தாங்க முடிஞ்சு வச்சு இன்னைக்கு பயணம் அவ்வளவுதான். என்னத்தனாலும் இந்த பூந்தோட்டத்துல மேல ஒரு பிராணி மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் அவங்களோட வேலை. எங்கதான் குறை தெரியாது அதை தேடுவாங்க. எல்லாம் சரியா தான். நீங்க 100 ஒரு விஷயத்த செஞ்சு 98 சரியா செஞ்சுப்பீங்க. அந்த 98 அவனுக்கு தெரியாது. 2 மிஸ்டேக் உங்களை அறியாம என்னதான் இருந்தாலும் பாருங்க, இப்படி செய்யணுமா, இது பசாது. ஆனா அவனோட கேட்கிற கதையை கேள்விப்பட்டீங்கன்னா இவனோட கத்தாரை கொடுத்தா கூட கொஞ்ச நாள்ல என்னமோ பெரிய யூரோப் கண்ட்ரி மாதிரி மாத்திடுவாங்க மாதிரி அவனோட திட்டங்கள்லாம் இருக்கும். அவன் ஒண்ணும் இல்லை அவன்கிட்ட. அது ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். இந்த மாதிரியானவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கு, அவங்க அவங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் சொன்னா, அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅத். க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருக்கமான நண்பர்கள் சிலரோடு இருப்பாங்க. ஏன்னா சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், அவங்களே ஒருத்தன் எதிரியா இருக்கும். இங்க முனாஃபிக் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பசாதுல எல்லாம் ஒன்னா தான் நிற்பாங்க. அங்க போயிட்டு நான் இல்லை நீ இல்லைன்ட்டு அங்க சண்டை பிடிச்சிப்பாங்க. அல்லாஹ் சொல்ற முத்தகீன்கள், அல்லாஹ் தக்வாவை நோக்கி ஒன்று சேர்ந்தவர்கள் அங்கேயும் க்ளோஸாக தான் இருப்பாங்க. நீ சிந்தனையெல்லாம் கொஞ்சம் செதற நினைக்கிறேன், முடிச்சுக்கொள்ளுமே இன்ஷா அல்லாஹ். சுருக்கமாக சொல்ல வேண்டிய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மிக விரிவான பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நல்ல நண்பர்களை நம்மளோட வாழ்க்கையில தரும். அல்லாஹ் ஒருத்தனுக்கு நன்மையை நாடிட்டா அவனுக்கு நல்ல நண்பனை தரும். அது ஆக முக்கியம். நம்ம நிம்மதி டிப்ரெஷன் அந்த பிரச்சனை இல்லை, சும்மா அந்த மனுஷன் பிரச்சனையை அடுத்தவங்க ஒழுங்காக சொல்லாதால வாடுறது. அந்த மாதிரி நம்முடைய பிரச்சனைகளின் போது நமக்கு ஆறுதல் தரக்கூடிய, நம்மை உறுதிப்படுத்தக்கூடிய, மார்க்க விஷயங்கள்ல நம்மளை தூண்டக்கூடிய, நல்ல காரியங்கள்ல நம்மளுக்கு ஆர்வம் தரக்கூடிய, பாவமான விஷயங்களை விட்டு நம்மளை தடுக்கக்கூடிய, அதிலிருந்து வெறுக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு சூழலையும் நட்புகளையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். இன்னும் ஏராளமான செய்திகள் இந்த தலைப்பிலே சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் கிடைக்கிற போது இவைகளை மீண்டும் பரிமாறுகிற அல்லாஹ் தஆலா நிறைய நல்ல தரமான அறிவுள்ள ஆய்வுள்ள தாய்கள் அந்த அவங்களுக்கு தந்திருக்கிறான். என்னை விட நிறைய தேடி பேசக்கூடியவர்கள், நிறைய அறிவுள்ளவர்கள், நாங்களாம் சின்ன சின்ன மாணவர்கள் தான். அல்லாஹ் அப்படியானவர்கள் மூலமாக இன்னும் இந்த செய்தி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ் தஆலா மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். எப்படி இங்கே சந்தோஷமாக நாங்கள் ஒன்று சேர்றோமோ இதே போல சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.